வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். கூட காஞ்ச மிளகாய் 5, மல்லித்தூள் 3 ஸ்பூன், சின்னதாக ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய். இது எல்லாமே சேர்த்து பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு விழுது, கையளவு சின்ன வெங்காயம், 2 தக்காளி சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. 500 கிராம் சிக்கன் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே நம்ம பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்க இந்த மசாலாவை தேங்காய் பேஸ்ட்டோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க ப்ரிப்ரேஷன். இப்போ நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சிம்பிளான யூஸ்ஃபுல் டிப் கொடுக்குறேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நான் ஃபாலோ பண்ணுற சிம்பிள் டெக்னிக் வந்து டீப் ப்ரீத்திங் தான். ஒரு 5 to 10 மினிட்ஸ் டைம் ஒதுக்கி நல்லா ஃபோக்கஸ்டாக ப்ரீத்திங் பண்ணாலே நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் குறையிறத நம்ம ஃபீல் பண்ணலாம். யாரெல்லாம் ப்ரீத்திங் டெக்னிக் யூஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பேக் டு த ரெசிபி நவ். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே சின்ன வெங்காயம், தக்காளி சேர்த்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு இந்த தொக்கு வதங்கின உடனே நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை தண்ணி இல்லாமல் இருத்து ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் வேகிறதுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி கண்டினியூ பண்ணலாம். சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் கூட நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் மியூசிக் கேட்பாங்க, புக்ஸ் படிப்பாங்க, மூவி போவாங்க. இது பர்சன் டு பர்சன் மாறும். இதில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கம்மிங் பேக், எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. சிக்கன் ஓரளவுக்கு குக் ஆகிருக்கும். இப்போ நம்ம தேவையான மசாலாவை ஆட் பண்ணணும். மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கணும். அது நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ இதோட ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மசாலாவையும் தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா சில்லி பவுடரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் சிக்கனை வேக விடுங்க. அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும். சிக்கன் வேகிறதுக்குள்ளே இன்னொரு பக்கம் இட்லி பாத்திரம் வச்சு நான் இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். நான் இட்லி மாவு அரைக்கிறதுக்கு 2 டம்ளர் புழுங்கல் அரிசியும் 1 டம்ளர் பச்சை அரிசியும் 1/2 டம்ளர் உளுந்தும் எடுத்துப்பேன். கூட வெந்தயமும் போட்டு நைட்டே ஊற வச்சுடுவேன். காலையில் எழுந்து மாவு அரைச்சி வச்சிட்டேன்னா ஒரு 6 மணி நேரத்தில் மாவு வந்து புளிச்சு ரெடி ஆகிடும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். பெப்பர் ஆட் பண்ணால் சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இப்போ கமகமான இட்லியும் கறி குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.